ஹாய், வெல்கம் டு மாடி விவசாயம். இன்றைக்கி மாடி தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் பறிக்கிறோங்கிறது தான் இந்த விலாகு பார்க்கலாங்க. கொஞ்சம் வழக்கம் போல் இப்பயும் செம்பருத்தி பூக்கள் நிறையா இருக்குது, பறிச்சிக்கலாங்க. கடையில் நம்ம சாமிக்கு வைக்கிறதுக்கு பூ வாங்குறதே இல்லை. அப்பப்போ ஜாதி மல்லி, மல்லிகைப்பூ மட்டும் வாங்கிக்கிறது. அடுத்தது இங்கே பாருங்கள், பச்சை மிளகா காப்பு முடிஞ்சது உடனே ஃபுல்லாக அப்படியே இலை சுருட்டல் அதிகமாகிடுச்சு. அதனால் அது எல்லாமே கவாத்து பண்ணி விட்டேங்க. கவாத்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மீனமிலம் கொடுத்துட்டு மண்ணுக்கு கொடுத்துட்டு அப்புறம் மீனமிலம் ஸ்ப்ரே பண்ண உடனே இப்போ அதுக்கப்புறம் நல்லா தொளிர் வரும். அதனால் எல்லாமே ப்ரூன் பண்ணி விட்ருக்கேன். அதுக்கப்புறம் வெள்ளை கத்திரிக்காய் நிறையா இருக்குதுங்க, அதுவும் பறிச்சிக்கலாங்க. வெள்ளை கத்திரிக்காயே எல்லா கத்திரிக்காயும் சேர்ந்து ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்குது. அடுத்தது இந்த பர்பிள் கத்திரிக்காய், பர்பிள் லைட்டாக பச்சை வெள்ளை வரி உள்ள கத்திரிக்காய். ஆனால் இந்த கத்திரிக்காயில் பயங்கரமாக முள் இருக்குதுங்க. பறிக்கிறதுக்குள்ளே நல்லா நம்ம பார்த்து பறிக்கலைன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்குது, குத்திடுது. இது பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த முள் கத்திரிக்காய் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அடுத்து ஒரு பாரிஜாதம் பூத்துருக்குதுங்க, அதுவும் பறிச்சிக்கலாம். பாரிஜாதம் செம்ம ஸ்மெல்லுங்க. நல்லா அதாவது அதனுடைய ஸ்மெல் எப்படி இருக்குன்னா, சம்மங்கி பூ இருக்கும்ல, வெள்ளை சம்மங்கி, அந்த ஸ்மெல்லு இருக்குதுங்க பாரிஜாதம். அடுத்தது கொஞ்சம் கருப்பு மிளகாய் இருக்குதுங்க, அதுவும் பறிச்சிக்கலாங்க. அடுத்தது ஒரு பச்சை பரங்கிக்காய் இருக்குது, அதுவும் பறித்து எடுத்துக்கலாம். இது நான் சரி இன்னும் கொஞ்சம் திரட்சியாகும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாகனதுக்குன்னு பறிச்சிக்கலான்னு பார்க்குறேன். ஆனால் அந்தளவுக்கு திரட்சி ஆகலை, அதே சைஸ் தான் இருக்குது. சரி அதை பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பறிச்சிட்டேங்க. அடுத்தது பீர்க்கங்காய் நெக்ஸ்ட் டைம் தாங்க, ஏன்னா இன்னும் அந்தளவுக்கு திரட்சி ஆகலை. அதனால் நெக்ஸ்ட் டைம் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா செம்பருத்தி, அப்புறம் கொஞ்சம் செரி டொமேட்டோ நிறையா இருக்குதுங்க. ஆனால் இந்த செரி டொமேட்டோ பார்த்திங்கன்னா நல்ல புளிப்புங்க, பயங்கர புளிப்பு. கடையில் வாங்குகிற நம்ம அந்த ஆப்பிள் தக்காளி பார்த்திங்கன்னா புளிப்பும் ஸ்வீட்டும் கலந்து இருக்கும், ரொம்ப புளிப்பு இருக்காது. ஆனால் இது கொஞ்சம் நல்லாவே புளிப்பு, நாட்டு வெரைட்டிங்கிறனால நல்ல புளிப்பு. அடுத்து ஒரு பாம்பு பொட்டலை இருக்குதுங்க, அதுவும் பறிச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் கோவக்காய் நிறையா இருக்குதுங்க. இந்த தடவை கோவக்காய் ஒரு 1/2 கிலோ கிட்டத்தட்ட இருக்குது. கோவக்காயெல்லாம் என்ன பண்ணேன்னா, எப்பயும் வழக்கம் போல் பொரியல்னு பண்ணாமல் இந்த தடவை என்ன பண்ணேன்னாங்க, கோவக்காயை ஃபுல்லாக 2 பொளந்து கட் பண்ணிவிட்டு 65 பவுட்ரு, சிக்கன் 65 பவுட்ரு இருக்குது இல்லைங்களா, அது போட்டு கலந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நல்ல கிறிஸ்பியாக, ரொம்ப கிறிஸ்பியாக வேண்டாம், கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கணும், பஜ்ஜி மாதிரியும் இருக்கணுன்ட்டு பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த பவுட்ரு மேலே அந்த மாவு கொஞ்சம் கலந்து அப்படியே எண்ணெயில் பொரித்து எடுத்தோங்க. லெமன் ரைஸ்க்கு அது தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம், செம்ம டேஸ்ட்டுங்க. நல்லா லெமன் ரைஸோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் பாகற்காய் இருக்குதுங்க, பறிச்சிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பர்பிள் அவரையுமே நிறையா இருக்குது. ஆனால் பூக்கள் அதிகமாக கொட்டுதுங்க, பூக்கள் அதிகமாக கொட்டிக்கிட்டே இருக்குது. அடுத்தது மஞ்சள் இலையும் அதிகமாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் அந்த இலையெல்லாம் பறித்து தொட்டிக்குள்ளேயே போட்டுட்டு அப்புறம் மீனமிலம் மண்ணுக்கும் அப்புறம் இலை வழியாகவும் ஸ்ப்ரே பண்ணும்பொழுது கொஞ்சம் புதுசாக வர இலையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பசுமையாக பச்சை கலரில் வருது. அடுத்து இங்கே கொஞ்சம் நிறையா செரி டொமேட்டோ இருக்குதுங்க, பறிச்சிக்கலாம். செரி டொமேட்டோவுமே நிறையா இருக்குதுங்க, இந்த தடவை பறித்து எடுத்துக்கலாங்க. அடுத்து இன்னும் 2 பாம்பு பொட்டலை பிஞ்சு தொங்குது, அது நெக்ஸ்ட் டைம் பண்ணிக்கலாம். அடுத்தது பச்சை வெள்ளை வரி கத்திரிக்காய் நிறையா இருக்குதுங்க. இது சாம்பார் வச்சோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்னும் இது கடைச்சல் பண்ணோம்னா குக்கரில் போட்டு இந்த பச்சை வெள்ளை வரி கத்திரிக்காயும் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பூண்டு, சீரகம், காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றா போட்டு வேக வச்சு எடுத்து அதில் புளி போட்டு கடைஞ்சி தேவையான அளவு உப்பு சேர்த்து அப்புறம் தாளிப்பு வடகம் இருக்கு இல்லைங்களா, அதை தாளித்து கொட்டி சட்டியில் போட்டு கடைஞ்சி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வயசில் எங்கள் அம்மா செய்வாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே இந்த கத்திரிக்காயை ரொம்ப நாளாக நான் தேடி கண்டுபிடிச்சி விதையை வாங்கி போட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா சேலம் கத்திரிக்காய்னு சொல்கிறாங்க, சேலம் சைட்லாம் இதான் அதிகமாக விளையும்னுட்டு.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் பச்சை மிளகாய் எல்லாம் வந்து இலை சுருட்டல், அது காய்ச்சி முடிஞ்ச உடனே இலை சுருட்டல் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அது எல்லாத்தையும் ப்ரூன் பண்ணி அப்படியே மண்ணுக்கு வந்து அதையே கட் பண்ணி அப்படியே மண்ணுக்கு உரமாக போட்டேன். இதில் ஒரு பச்சை மிளகா இருக்குது, அதை எடுத்துக்கலாங்க. இப்போ இது நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து மண்ணுக்கு வழியாக நம்ம வந்து மண்புழு உரமோ இல்லை தொழு உரமோ கொடுக்கும் பொழுது அது என்ன ஆகும்னா நாளடைவில் வந்து உடனே புதுசாக துளிர் வந்து நல்லா காப்பு கொடுக்கும். இதுதாங்க இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பறித்த காய்கறிகள். என்னென்னு பார்க்கலாம். ஒரு பாம்பு புடலை, பச்சை வெள்ளை வரி கத்திரிக்காய், பர்பிள் கத்திரிக்காய், கொஞ்சம் வெள்ளை கத்திரிக்காய், பர்பிள் அவரை, அடுத்தது பச்சை கோழி அவரை, பர்பிள் பச்சை கோழி அவரை, செரி டொமேட்டோ, ஒரு பச்சை பரங்கிக்காய், கொஞ்சம் செம்பருத்தி பூக்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், ஒரு பாரிஜாத பூ, அப்புறம் வந்து பர்பிள் அவரை, பர்பிள் பட்டை அவரை, அப்புறம் கோவக்காய். இதுதாங்க இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பறித்த காய்கறிகள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.